டிடி தமிழ் அறிவோம் சேனல் நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். இது பேர் தோழிப்பனியா. இது யார் வீட்லாம் தெரியுமோ தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். இது வந்து பெரும்பாலும் வந்து புதுக்கோட்டை மாவட்டம், எங்கள் தமிழ்நாடு புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் எங்கள் ஊர். இது கடற்கரை ஓரங்களில் உள்ள பகுதிகளில் பெரும்பாலும் செய்வாங்க. தஞ்சாவூர் மாவட்டம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இந்த ஒரு கடலோர பகுதிகள் மாவட்டங்களில் மட்டும் உள்ள மக்கள் மட்டும் பெரும்பாலும் செய்கிறதுக்கு காலை உணவாக இது பிரதானமாக செய்வோம். இதை வந்து இந்த உணவுக்கு தேவையானது வந்து இடித்து வறுத்த அரிசி மாவு 1 கப்பு, ஒரு முட்டை, ஒரு பாதி தேங்காய் திருகி பால் எடுத்துக்கிறணும். பால் எடுத்துக்கிட்டு பால் எடுத்த பிறகு மிக்சியில் தேங்காய் பாலை ஊற்றி அந்த அரிசி மாவையும் கொட்டி அந்த முட்டையும் உடச்சி ஊற்றி தேவையான அளவு உப்பை போட்டு மிக்சியில் அடிச்சுக்கிறங்க. அடிச்சுட்டு நம்ம வாசலுக்கு தேவையாக இருந்தால் பெருஞ்சீரகம்னு சொல்லணும், சோம்பு இது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவைப்படுறவங்க போடுங்க, தேவையில்லாதவங்க இதை தவிர்த்துக்கலாம். இது போட வேண்டியதில்லை. இது போட்டால் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இதை போட்டுட்டு இந்த அளவுக்கு மாவு பக்குவத்தை எடுத்துக்கிறங்க. எடுத்துக்கிட்டு ஒரு கரண்டி கொஞ்சம் ஒரு 3/4 கரண்டி மாவு எடுத்து அந்த ஒட்டாத இது சட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் ஊற்றி இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிறங்க. சுற்றி விட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் வச்சு அந்த அடுப்பை மெதுவாக வச்சுருவீங்க. அடுப்பை வேகமாக வைக்க வேணாம், மெதுவாக வச்சுருந்தீங்களாக்கும் போதும். அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிங்கனாக்கா அது நைஸாக நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பேப்பர் மாதிரி வரும். பிஞ்சில் எடுக்கும்போது பிஞ்செல்லாம் போகாது, க்ளீனாக அழகாக நைஸாக வரும். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப மெதுவாக இருக்கும், மென்மையாக இருக்கும். பிச்சாலும் லேயர்ஸாக ரொம்ப அழகாக விற்க வரும். இதுக்கு வந்து கோழி குழம்போடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சிறந்த உணவாக இருக்கும். இது வந்து காலை உணவில் எங்கள் ஏரியாவில் பெரும்பாலும் அதிகமாக இது செய்வாங்க. வீட்டுகளில் வந்து காலை உணவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.